ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் பிரச்சனையே வந்துட்டே இருந்தால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அது யாருன்னு அவரை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது யாருன்னா நம்ம வாவாதியார் படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தான். ஏன்னா இவர் சூர்யா, கார்த்தி இவங்களுடைய சொந்தக்காரர் இவர். இவர் அவங்க மூலியமாக சினிமாவில் வந்து நிறைய படங்கள் எடுத்தார், நிறைய படங்கள் ஓடிச்சு, நிறைய நஷ்டமாச்சு. இதனால் நிறைய கடனும் வாங்கினார். இதெல்லாம் கடலாம் திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு படத்தும் சொல்லி தப்பிச்சு உயர் நீதிமன்றத்துக்கும் போயிட்டு ஒரு படம் தடை போட்டு அதுக்கப்புறம் நான் பாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்போ இந்த வாவாதியார் படத்துக்கு என்ன ஆயிருக்குன்னா, இவர் ஒருத்தர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிறார். அவர் யாருன்னா, என்கிட்ட அந்த சொத்துலாம் எதுவுமே கிடையாது, நானே திவால் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொத்து இல்லை, எதுவுமே இல்லை, நான் திவால் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி திவாலான ஒருத்தர்கிட்ட வந்து 10 கோடி ரூபாய் வாங்கி அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 21 கோடியாக தர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, திவாலானவர்கிட்டேருந்து நீங்கள் எப்படி 10 கோடி ரூபா வாங்கினீங்க? அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு பல முறை வாய்ப்பு கொடுத்தாச்சு, இப்போ கட்டுறேன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் இந்த எந்த ஒரு வட்டியும் இதுவும் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்ட கொடுத்ததே கிடையாது. அதனால் இந்த முறை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொத்துக்கள் நாங்கள் முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது என்ன பஞ்சாயத்து, என்ன தீர்வு நடக்கும் அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. அவர் இந்த முறையாச்சும் கட்டுவாரா, இல்லை நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டு அடுத்த முறை கட்டுறேன்னு சொல்லிட்டு அடுத்த முறை தப்பிச்சுப்பாரா அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வாவாதியார் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாகவே படங்கள் இல்லாமல் மக்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்துருவாங்க. மக்கள் எல்லாருமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். பார்ப்போம்.